ரிஷபராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்போ நிறைய வெற்றிகளே சனி பகவான் அள்ளி கொடுப்பார். ஆனால் இது என்ன சனி பகவான் இவங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையவர்னு நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. சனி பகவான் பாக்கியாதிபதின்னு பேசுகிறோம். ரிஷபராசிக்கு நிறைய ரிஷபராசிக்காரங்க சனி திசையில் முன்னேறி இருப்பாங்க. சனி திசையில் ஃபாரின் போவாங்க. கல்யாணம் ஆகி சனி திசையில் அப்பாவாவாங்க. இதெல்லாம் சனி புத்தி சனி அந்தரங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே சனி பகவான் தான் 9ஆம் இடத்துல சனி பகவான் இவங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அப்போ தந்தைக்கு உடல் நலம் பாதிக்குது. வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானம் அந்த 9ஆவது ஸ்தானம்ங்கிறது. அப்போ வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறது அப்படிங்கிறத நம்ம ஊர்களில் சாஸ்திரப்படி சொல்லும்போது நாடு கடத்துறதுன்னாங்க. வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு தண்டனையாக பார்த்தாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். நிறைய பேர் சந்தோஷமாக போகிறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி நன்மையை தரும். எது பாதகமோ நம்ம நினைக்கிறோமோ அதுவே பாக்கியமாக மாறும், நன்மையாக மாறும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. இன்னொன்று வேலையில் ப்ரமோஷன்.